உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் ஒன்று, மறுபடியும் அடிமைகள் ஆகாதிருங்கள். இரண்டாவது, கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மூன்றாவது, உனக்கு கிடைத்த சுதந்திரத்தில் நிலை கொண்டிரு. முதலாவதாக இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல். அடிமைத்தனத்தின் நுகம். ஏற்கனவே ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சுதந்திரம் என்பது விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாகவே விடுதலையாகி விட்டீர்களா? நாம் இன்றைக்கு எந்த காரியத்திற்கும் அடிமை ஆகாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு உலகம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாகி இருக்கிறார்கள். போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிறாங்க, மற்ற பாவ இச்சைகளுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க, பணத்துக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க, சில மனிதர்களுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற ஒரு அவல நிலை. தான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைக்கு உலகத்தின் கண்கள் கட்டப்பட்டு கிடக்கிறது. இந்த ஆகஸ்ட் 15வது தேதியிலே உங்களோடு கூட தேவன் பேசுகிற மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் அடிமை ஆகாதிருங்கள். உங்களையும் என்னையும் அந்தகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி ஒளி வெளிச்சத்தினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் மறுபடியும் அடிமைகள் ஆகக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அடிமைகள் ஆகாதிருங்கள். பிசாசானவன் நம்மை அடிமைப்படுத்துவதற்கான நிறைய காரியங்களை நம் கண்முன் கொட்டி வைத்திருக்கிறான். எதற்கும் நாம் அடிமையாக கூடாது, யாருக்கும் நாம் அடிமையாக கூடாது. மறுபடியும் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு மிக ஆழமாய் சொல்லுகிறேன். மறுபடியும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உங்க கழுத்தை விட்டு கொடுக்காதீங்க. பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஏனென்றால், இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களை நிறைய நேரத்துல நீ அடிமை, இன்னமும் உனக்குள்ள பாவம் இருக்குது, உன் சிந்தனையில பாவம் இருக்குதுன்னு சொல்லி உங்களை மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள பிசாசானவன் கொண்டு போக பார்க்கிறான். விடக்கூடாது. ஒரு ஆழமான விசுவாசம், ஒரு நம்பிக்கையின் விதையை உங்களுக்குள்ள நான் விதைக்கிறேன். என்ன தெரியுமா? கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள் அடிமைத்தனம் இனி வர முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் ஆளுகை செய்யப்பட்ட நபர்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட சிந்தையை சிந்தித்துக் கொண்டிருக்குமானால் அதை தூக்கி வெளியில போடுங்க. கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த சுயாதீனத்திலே, இந்த சுதந்திரத்திலே நிலைத்திருங்கள். கிடைத்த சுதந்திரத்தில் நிலைத்திருங்கள். இன்றைக்கு நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை வீண் விரயமாக்காதபடி, அதை குறித்த சிந்தனை நமக்கு இல்லாமல் போகாதபடிக்கு அதிலே நிலைத்திருங்கள். உங்களுக்கு நல்ல சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்த சுதந்திரத்திலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நிலைத்திருங்கள். அதுல நிலைச்சிருக்கணும்.
கிடைச்ச சுதந்திரத்தை வீண் விரயமாக்க கூடாது. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உனக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. கிடைத்த சுதந்திரத்தில் நிலைத்திரு. மறுபடியும் அடிமையாகாமல் இருங்கள். அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நீங்கள் உங்களை விற்று போடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். இந்த 15வது தேதியில நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு, நான் மறுபடியும் அடிமையாக கூடாது. நான் மறுபடியும் திரும்ப அந்த பாவ பழக்கத்துக்குள்ள போக கூடாது. அது என்னுடைய வேலை இல்லை. தேவன் என்னை அதற்காக உண்டாக்கவும் இல்லை என்கிற காரியத்துல தீர்மானத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.